இன்றைக்கு பாரத தேசம் முழுவதும் பிரம்மாண்டமான ஜனநாயக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. 5ஆம் கட்ட தேர்தலிலேயே நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த மெஜாரிட்டி தேவையான சீட்டுகளை நாங்கள் வென்றுவிட்டோம். இப்போ இருக்கிற மற்ற இடங்களும் நாங்கள் 400 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று 3வது முறையாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த தேசம் வளர்ச்சியடைந்த தேசமாக, இந்த தேசம் பாதுகாப்பான தேசமாக, இந்த தேசம் முன்னேறிய தேசமாக மாறுவதற்கு 3வது முறையாக அவர் 400 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்று பிரதமராவது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. நேற்றைக்கு தான் டெல்லியில் தேர்தல் பிரச்சாரமானது முடிவு பெற்றிருக்கிறது. அதாவது 6ஆம் கட்ட தேர்தலுக்காக நாளைக்கு வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. எல்லாமே தேசம் முழுவதும் எங்கு பார்த்தாலுமே இன்றைக்கு மோடி 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 என்று ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஆதரவு அலை பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 400 தொகுதிகளுக்கு மேற்பட்டு வெற்றி பெற்று 3வது முறையாக பிரதமராவது உறுதி செய்யப்பட்டது. இந்த தேர்தல் நடைபெற்றது மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்க, மக்கள் என்ன ஆர்வமாக இருந்தாங்க, என்ன நீங்கள் பார்த்தீங்க நீலகிரி தொகுதி உட்பட? இந்த தேர்தல் மக்கள் வளர்ச்சியை விரும்ப கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக மக்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி, இந்த தேசத்தினுடைய முன்னேற்றம், இந்த தேசத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 25 கோடி பேர் பிபிஎல் லைன்லேருந்து அதற்கு மேலே வந்திருக்கிறார்கள். ஸோ ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் மேலே வந்திருக்கிறது. இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மட்டும்தான் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும், இந்த தேசத்தை மேம்படுத்த முடியும் என்று மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வாக்கு நமக்கு அளித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அளித்திருக்கிறார்கள். தேசம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஆதரவலை பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகத்தில் சாவி எடுத்தோம்னா ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற கட்சிகள் பாருங்க, ஒரு தவறான விஷயத்தை முதலமைச்சர் அவர்கள் மக்கள் மத்தியில் திணிக்க முயற்சிருக்கிறார். ஒரு முதலமைச்சருக்கு இது அழகல்ல. முதலமைச்சரானவர் நம்முடைய பிரதமர் என்ன சொன்னார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன புரிதல் கூட இல்லாத ஒரு முதலமைச்சர் நமக்கு இருப்பது நமக்கெல்லாம் வெட்கி தலைகுனிக்கூடிய சம்பவமாக தான் நான் பார்க்குறேன். பிரதமர் அவர்கள் சொன்னது, ஒரிசாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு அதிகாரி, அவர் அந்த சாவி அவர்கிட்டத்தில் இருக்கின்ற ஒரு அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்கிறார். அவர் பிரதமர் எந்த இடத்துலையும் தமிழர்களை குறிப்பிட்டு சொல்லவில்லை, தமிழ்நாட்டை சொல்லவில்லை. தமிழர்களையும் தமிழ் மக்களையும் போற்றி கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதனால தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் அதாவது திருக்குறள் ஆராய்ச்சி மையம், உலகம் முழுவதும் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும்னு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். 35 மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் வெளியிட்டிருக்கிறார். எந்த பிரதமராவது பொங்கல் விழா கொண்டாடி இருக்கிறாரா? நம்மளுடைய பிரதமர் அதாவது நம்ம நாமக்கல்லிருந்து கோனூர் கிராமத்திலிருந்து போன ஒரு சாதாரண விவசாய மகன் வீட்டில் பிரதமர் பொங்கல் விழா கொண்டாடினார். பொங்கலுக்கு இப்படி ஒரு தமிழர்களுடைய பண்பாட்டிற்கு மிகப்பெரிய கௌரவம் கொடுத்து கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் அவர்கள். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே இந்த 10 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கொடுத்திருக்கிறார், தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் தமிழ் மக்களையும் கட்டி காப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். நன்றி எல்லாம்.